சார் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. பிரார்த்தனைனா என்னன்னு சொல்கிறேன். எதுக்காக சாமிகிட்ட போவோம்? 4 விஷயத்துக்கு. ஒன்று வீடு கொடு, என் பிள்ளைக்கு படிப்பு கொடு, என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணு, என்னை கம்ஃபர்ட் ஜோனில் வை, நோய் நொடி இருக்கக்கூடாது. நோய் நொடி இல்லாததுக்கு இப்போ புள்ள பார்க்குறது எப்படி, கல்யாணம் பண்ணுறது எப்படி, பிரசவம் பார்க்குறது எப்படின்னு பிரார்த்தனை சொன்னேன்ல. நோய் நொடி இல்லைன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவரை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற. வேறு ஒன்றும் இல்லை, சிதம்பரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்குது. அங்கே போய் நீங்கள் மிளகையும் உப்பையும் வாங்கி அந்த குளத்தில் கரைச்சிட்டு 2 வெல்லத்தை எடுத்து மீனுக்கு போட்டுட்டு என் வாழ்க்கையை இன்பமயமானு வா. நான் இன்னைக்கு சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கிறேன், உடம்புல மறு இருக்காது, தோல் நோய் வராது. அதனால்தான் எந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த வீடுகளில் பாட்டியும் தாத்தாவும் இருந்தார்களோ அவர்கள் செவ்வாய் தோறும் 4 மிளகு கொடுத்து கடிச்சு மென்னு வைத்தீஸ்வரா வைத்தீஸ்வரான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. என்றைக்கு பாட்டிமார்களும் தாத்தாமார்களும் வீட்டை விட்டு வெளியில் போனார்களோ அப்பொழுது வீடும் வீடாக இல்லை, பிரார்த்தனைகளும் பிரார்த்தனைகளாக இல்லை.